மதுரை மட்டன் மசாலா, அதுவும் நெய் சோறுக்கு ஏத்த மாதிரி. நல்ல மாஸ்டர்கள் கிடைக்கிறது உண்மையிலே ஒரு சாமிக்கு நிகழ்தான். ஏன்னா சாப்பாடு அந்த அளவில் தரனா சரி எலும்பை விட்டு கண்டி வருது. எல்லா ஆட்டுக்கறியே நம்ம 4 விசில் தான் வச்சோம். அருமையான காலை நேரத்துல அருமையான ஒரு சமையல் நிகழ்ச்சி தான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அது என்ன சமையல்னா மக்கள் காத்துன்னு இருக்கல, அவன் காத்துக்கின்னு இருக்கான். எப்பவுமே இறைச்சினா ஃபேவரட். அதுல இன்னைக்கு எடுத்துருக்கிறது ஆட்டு இறைச்சின்னு. அந்த ஆட்டு இறைச்சியில் ஒரு அற்புதமான ஒரு கிராமத்து முறையில், ஏன் தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு நகரமான ஒரு நகரத்தில் செய்யக்கூடிய ஒரு சமையல் தானே இன்றைக்கி மாஸ்டர் எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு உணவு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கு ஸ்பெஷலாக இருக்கும். ஏன் இப்போ நம்ம காரைக்குடி மண்ணில் இருக்கோம், அது காரைக்குடி மண்ணுன்னு சொல்கிறது விட செட்டிநாட்டு மண்ணுன்னு சொல்கிறது ரொம்ப பொருத்தமாக இருக்குது. காரணம் என்னென்னா உணவு உபசரிப்பு. மதுரையில் மட்டன் ஏகப்பட்ட ஸ்பெஷல் இருக்குங்க. நம்மளும் நிறைய உணவெல்லாம் செஞ்சு மக்கள்கிட்ட காட்டியிருப்போம். அந்த வகையில் இன்றைக்கி செய்யக்கூடியதா மதுரை மட்டன் மசாலா, அதுவும் நெய் சோறுக்கு ஏற்ற மாதிரி. சாதாரண நெய் சோறு இல்லைங்க, ரொம்ப பிடிச்ச துளசி பொன்னி அரிசியில் செய்யக்கூடிய ஒரு நெய் சோறுக்கு ஏற்ற மாதிரி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். ஹோட்டலாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அவங்க கை மசாலா தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி ஒரு மசாலா தயார் பண்ணி தான் இன்றைக்கி செய்கிறோம் இந்த மதுரை மட்டன் மசாலா. இன்றைக்கி என்னென்ன விருந்தெல்லாம் செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, துளசி பொன்னி நெய் சோறு, இன்னைக்கு ஸ்பெஷலாக செய்யக்கூடிய மதுரை மட்டன் மசாலா, தயிர் பச்சடி, ஸ்பெஷலான எலும்பு கொழுப்பு போட்ட இஸ்லாமிய நண்பர்கள் வீட்டில் உள்ள தால்ச்சா, இனிப்பு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம நண்பருக்கு பிடிச்ச ஒரு இனிப்பு தாங்க பாதுஷா. வாழையில் மடித்து துணிப்பையில் போட்டு வாட்டர் பாட்டிலோடு கொண்டு போய் கொடுக்க போகிறோம். இந்த விருந்தெல்லாம் எது கொடுக்குறோன்னு பார்த்தோம்னா, தெய்வத்திரு ஜே ஸ்ரீதரன் அவர் நேற்று அவருடைய திதிக்காக கடவுளின் குழந்தைங்களுக்கு விருந்து கொடுத்தோம். இன்னைக்கு ரோட்டோர உணவு கஷ்டப்படுற மக்களுக்கு அவருடைய பிறந்த நாளை நினைச்சு இன்னைக்கு விருந்து கொடுக்க போறோம். நம்ம நண்பரை நினைச்சு விருந்து கொடுக்க சொன்னவங்க யாருன்னு பார்த்தோம்னா, அவங்களுடைய அன்பை என்றும் மறவாத மனைவி தீபா அவர்கள் மற்றும் ரங்கநாயகி அவர்கள் சைதாப்பேட்டை சென்னையிலேருந்து இந்த விருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. நாங்களும் இன்றைக்கி ஸ்பெஷலான தடபுடலான விருந்து தயார் பண்ணி கொண்டு போய் கொடுக்க போகிறோம். இன்றைக்கி அவர் நம்ம கூட இல்லாட்டினாலும் இன்றைக்கி ஒரு 60-65 பேருக்கு பஸ் ஏற்றுறாங்க. ஐயாவோட ஆசீர்வாதம் அந்த குடும்பத்துக்கு என்றைக்கும் நீடித்து நிலைச்சி நிற்கணும் என்று கட்டது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்றைக்கி பசியார போகிற ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் இறைவனை பிரார்த்திக்கிறோம். அண்ணன் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அன்பை என்றும் மறவாத கடைசி காலம் வரையும் நம்ம சேனலை தொடர்ந்து நம்ம ப்ரோக்ராமை தொடர்ந்து ஃபேமிலியோடு பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்காரு. அண்ணனும் பார்த்தீங்கன்னா ஒரு செஃப் தான், தரமான உணவெல்லாம் செஞ்சு அவரும் கொடுப்பாரு. ராஜ் ஹோட்டல் அண்ணன் ஒர்க் பண்ணிருக்காங்க. அண்ணனுக்கு பிடிச்ச உணவை ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு தரமா ரெடி பண்ணி கொண்டு கொடுக்க போறோம். மதுரை மட்டன் தொக்கு மக்களுக்கு சரியான காணொலி இருக்கு, மக்களுக்கு விருந்தும் இருக்குன்னா அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாமா? அழகா வெட்டி வாங்கின மட்டன் கறி, எல்லா ஆட்டு கறி, மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ, கல்பாசி, கரிசக்காட்டு மல்லி, கசகசா, சீரகம், வர மிளகாய், கருவேப்பிலை, மஞ்சத்தூள், தனி மிளகாய் தூள், பூண்டு அரவை, இஞ்சி அரவை, செக்கெண்ணெய், சுத்தமான எள்ளெண்ணெய், சின்ன வெங்காயம் வெட்டி வச்சது, கர மசாலா, கொத்தமல்லி தழை, சுவை தரும் உப்பு. ஃபர்ஸ்ட் நம்ம ஆட்டுக்கறியை வேக வைக்க போறோங்க. ஆட்டுக்கறியை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போவுமே நல்லா வேக வைப்போம். ஆனால் இந்த மதுரை மட்டன் தொக்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 75% வெந்தாலே போதுமானது. ஆட்டுக்கறியை இறக்குறோம். ஆட்டுக்கறி அழகா இறக்கியாச்சுங்க. நீங்கள் 1 கிலோ கறி எடுத்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி. இந்த கறி வேக வைக்கிறதுக்கு இஞ்சி அரவையும் பூண்டு அரவையும் சேர்த்து 50 கிராம் மட்டும். ஏன்னா திரும்ப நம்ம சேர்ப்போம் இல்லைங்களா? 50 கிராம்னா இஞ்சி எவ்வளோப்பா எடுக்கணும், பூண்டு எவ்வளோப்பா எடுக்கணும்? 50 கிராம்னா 50 கிராம் இஞ்சி தான் எடுக்கணும், 50 கிராம் பூண்டு தான் எடுக்கணும். என்ன கதை இல்லையாப்பா? இல்லைண்ணா, அரைக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு ஒரே அளவு தான் போடுவாங்களா? இல்லை இது இஞ்சி 75 கிராம் என்ன போடுவாங்க. அது கேட்டேங்க மக்களே, 50 கிராமுக்கு 75 கிராம் இஞ்சி போடுவாங்க. இல்லைண்ணா, இதே ஒரு நான் சொன்னது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. இஞ்சும் பூண்டும் சேர்த்து 50 கிராம் 1 கிலோ கறிக்கு வேக வைக்கிறதுக்கு. மொத்தமாகவே ரெண்டுமே சேர்ந்து 50 கிராம் தான். அப்போ எவ்வளோ எடுப்பீங்க? இவ்வளோ 25. இதுதாங்க நிறைய பேர் பண்ணிடுறாங்க.
பூண்டு 20 கிராமும் இஞ்சி 30 கிராமும் எடுக்கணும். என்றைக்குமே பூண்டு வந்து இந்த கறியை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 கிராம் கம்மியாகவே தான் எடுக்கணும். இப்போ விளக்கமாக சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு டவுட் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கிளீனாக புரிய வச்சுட்டு இல்லை உனக்கு அந்த டவுட் வரணும், நீ எங்களை கேட்டீங்கன்னா பரவாயில்ல. கண்டிப்பா கண்டிப்பான்றதுக்கு கண்ணப்பான்றான். இதை கறிக்கு தேவையான அளவு தூள் உப்பு தேவையான அளவுக்கு போதும். கறி மட்டும் தண்ணி இருந்தால் போதும். மதுரை மக்கள் நல்லா காரஞ்சாரமாக சாப்பிடுவாங்க, அது ஏற்ற மாதிரி தான் நம்ம சமைக்க போகிறோம். நாங்கள் என்ன பண்ணுவார் எல்லாம் அந்த ஏரியா சேர்ந்தவங்க தான். எது மக்களே கேட்டீங்க இருக்குது. ஒரு மணி நேரம் தான் மதுரை. எங்கேருந்து? காரைக்குடியில இருந்தா. காரைக்குடி. ஓகே, நீங்கள் உளுந்தூர்பேட்டை. அப்ப இருக்கிறது எந்த மண்ணில் இருக்கா? எந்த மண்ணில் இருக்கணும் அந்த மண்ணில் அந்த மண்ணுக்கு சொந்தக்காரன்னு அர்த்தம். நீ இருக்கிறது செட்டிநாட்டு மண்ணில் இருக்கிற. ஆமா, அத்தான பக்கம் தானேன்னு சொல்ல வந்தனா. இந்த மாதிரி மதுரை தம்பிக்கு பக்கத்தில் இருக்கிறனால தாங்க அடிக்கடி பாண்டி கோயிலுக்கு போயிடுறாரு. ஞாயிற்றுக்கிழமை ஆள் பிடிக்க முடிய மாட்டேன். பொதுவாக பார்த்தோம்னா இந்த மாதிரி நல்ல இளங்கறிக்கெல்லாம் பார்த்தோம்னா 5லேருந்து 6 விசில் வைக்கணும். அது நல்லா வேகும். நம்ம 3/4 வேக்காட்டினால 4 விசில். மக்கள் பார்த்துருப்பாங்க தேவையான பொருளில் வந்து தூள் வகைகளில் கம்மியாக தான் தூள் வச்சுருப்பாங்கன்ட்டு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மதுரை ஸ்பெஷல் மட்டன் மசாலாவுக்கு அவங்களே தனியாக மசாலா வந்து வறுத்து அரைப்பாங்க. இப்போ அதை தான் நம்ம செய்ய போகிறோம். நம்ம சேர்க்குற மாதிரியே ஆர்டர் படி சேர்த்துங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு. 1 கிலோ கறிக்கு தானே அளவு சொல்கிறீங்க? இல்லைப்பா, 1 kg 1000 கிராம். அதுக்கு தான் சொல்கிறேன். ஏன்னா திடீர்னு இவங்க 6 பேருக்கும் சொல்கிறாங்க மக்களே. எனக்கும் அப்புறம் டவுட் ஆகிடும். அப்புறம் உங்களுக்கும் டவுட் ஆகிடும். அப்படி கிடையாது. 1 கிலோவுக்கு சொல்கிறாங்க, இப்போ 6 கிலோவுக்கு சொல்கிறாங்கன்னா 6 கிலோவுக்கு இல்லைப்பா, 6 பேருக்கு. அதாவது கறி, மீன், பிரியாணி இதெல்லாம் பார்த்தோம்னா கிலோ கணக்கில் சொல்லுவோம். பொரியல் வகைகள், கூட்டு வகைகள் இந்த மாதிரிக்கெல்லாம் சொன்னோம்னா ஒரு 6 பேருக்கு அளவு சொல்லுவோம். 6 பேருக்கு 1 கிலோ கறிக்கு எவ்வளோ மிளகு சொன்னேன்? ஒரு 2 ஸ்பூன் மிளகு. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு. ஒரு துண்டு பட்டை. ஒரு 4 ஏலக்காய். ஒரு 4 கிராம்பு. மனம் வருதா? இதுலயே ஒரு 15 கிராம் அளவுக்கு முழு மல்லி. மட்டன் அப்படின்னு மதுரை சைடு ஃபுல்லாகவே எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளை வந்து அந்த கடையை தாண்டும் போதே கூப்பிடும். மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு, மட்டன் குழம்பு தயாராகிடுச்சு, மட்டன் சுக்கா தயாராகிடுச்சுன்னு. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்பாசி. இந்த கல்பாசி போட்டு சமைச்சாலே மட்டன் அட்டகாசமாக இருக்கும். இந்த அளவுக்கு வந்து கல்பாசி. ஒரு 1/2 அன்னாசி பூ. 1 கிலோக்கு எடுத்து. 1 கிலோக்கு. ஒரு 2 வரமிளகாய். மதுரைக்கு எப்படி மல்லி வாசமோ அந்த மாதிரி மட்டன் இதுக்கு இந்த வறுத்த மசாலா தானே வாசம். அடுத்து ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். சீரா பதமா ஆளுங்கன்றாங்களே தானே. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா. ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை. எல்லா மனமும் சேர்ந்து நல்லா இந்த மாதிரி பொரியுதுங்களா? இந்த நேரத்தில் இதை ஆஃப் பண்ணி ஆற வச்சு பவுடர் பண்ணி. மசாலா ஒரு பக்கம் வறுத்து அரைச்சி ரெடியாக இருக்குது. ஒரு பக்கம் மட்டன் 4 விசிலில் சும்மா கும்புன்னு வாசனை கமகமானு வந்து போச்சு. இப்போ உருளியை வச்சு அடுத்த செய்முறையை ஆரம்பிக்க போகிறோம். 1 கிலோ கறிக்கு 75 ml செக்கெண்ணெய், நல்லெண்ணெய், எள்ளெண்ணெய் சேர்த்துக்கணும். மதுரை டு தூத்துக்குடி போகிற லைனில் 2வது பாலம் வரும். அந்த பாலத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா பழைய பாரம்பரியம் மாரி செக்கெண்ணெய் வச்சு மாட்டை வச்சே செக்காடி உண்மையிலேயே அங்கே செக்கெண்ணெய் எடுக்கிறாங்க. நம்பிக்கை இல்லைன்னா நேராக போய் பாருங்க. நீங்கள் அங்கே மட்டும் தான் பார்த்துருக்கீங்க. தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல நிறைய இடத்துல இருக்குன்னா மதுரைன்னு சொன்னோடனே இந்த சைடில் இருக்கிறவங்க போய் அந்த பாரம்பரியத்தை அப்படியே வாங்கலான்னு சொல்ல வந்தோம். நம்ம காரைக்குடியில் கூட நம்மளுக்கு எண்ணெய் வாங்குறோன்னு பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் கல்லுக்கட்டிக்கு போகிற வழியிலேயே செக்கெண்ணெய் விற்கிறாங்க. மரச்செக்கெண்ணெய் அங்கேருந்து நம்மளே வாங்க. எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்குங்க. இந்த நேரத்தில் ஒரு துண்டு பட்டை, ஒரு 5 கிராம்பு, 5 ஏலக்காய். எதுக்காக நாங்கள் மிதமான சூடு அப்படின்னு சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த செக்கெண்ணெயை பொறுத்த வரைக்கும் அது மரச்செக்கெண்ணெயாக இருக்கட்டும், நார்மல் செக்கெண்ணெயாக இருக்கட்டும், அது எந்த அளவுக்கு வந்து அதிகமாக சூடாயிடுச்சுன்னா அந்த எண்ணெயை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் மிதமான சூட்டில் நாங்கள் பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி நீங்களும் பயன்படுத்தும். சரிங்களா? இதுதான் பதம். மதுரை சமையல்னு எடுத்துக்கிட்டாலே சின்ன வெங்காயம் ரொம்ப 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 முக்கியங்க. 1 கிலோ கறிக்கு 400 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க.
இவ்வளோ வெங்காயத்தையும் உரிச்சிருக்குமே தேங்கு அதுக்கே ஒரு 2 மணி நேரம் தேவைப்படும் இல்லையா? கண்டிப்பாங்க. நம்மளுடைய நண்பர் தீவிர ரசிகர் ஜே ஸ்ரீதரன் அவங்களுக்காக இதை கூட செய்யலைன்னா அப்புறம் என்னங்க? ஏன்னா அவங்க வந்து நேற்று கடவுளின் குழந்தைங்களுக்கும் விருந்து கொடுத்தாங்க, இன்னைக்கு ரோட்டோர உணவு கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கும் விருந்து கொடுக்குறாங்க. இப்போ இந்த வேலை நம்ம செய்யலைன்னா அப்புறம் நம்ம எதுக்கு இருக்கிறோம்? நம்மளுக்கு 4 விசில் அருமையாக வந்து அதோடைய ப்ரெஷர் ஃபுல்லாக இறங்குற வரைக்கும் காத்துட்ருக்கோங்க. இப்போ அதை திறந்து கறி தனியாக சூப்பு தனியாக பிரிச்சுக்கோ. பார்த்தீங்களா? அட்ரா கிளப்புங்கள். இதை தனியாக நம்ம எடுத்துக்க போகிறோங்க. கொஞ்சம் சூப்பு, கொஞ்சம் கறி. கொஞ்சம் கறி இல்லை, எல்லா கறியும். எல்லா கறியும். கறியில் கொஞ்சோண்டு சூப். இந்த மசாலாக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நம்மளுக்கு சூப் இருந்தால் போதுமானதுங்க. மொத்தத்தையும் எடுத்தாச்சு. ஆமாங்க, எடுத்தாச்சு. வெங்காயம் நல்லா நம்மளுக்கு தேவையான அளவு வதங்கி வந்திருக்குங்க. இந்த நேரத்தில் ஒரு 30 கிராம் அளவுக்கு பூண்டு அரவை. மட்டன்னாலே கொஞ்சம் நல்லா மசாலாலாம் ஏற்றணும். அதே 30 கிராம் அளவுக்கு இஞ்சி அரவை. கறியும் கொஞ்சமா சூப்பு தண்ணியோட இறக்கிறாங்க. நம்ம வறுத்து அரைச்ச மதுரை மட்டன் மசாலா தரமா இருக்கு. அடுத்து மட்டன் மசாலா. இது இந்த மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. நம்மளுடைய சூப்பு தண்ணிங்க மசாலாக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிறோம். தரமா இருக்கா? அற்புதமாக இருக்கா? சொல்லவே தேவையில்லைப்பா, பார்த்தாலே தெரியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மசாலாக்கெல்லாம் செய்யும் போது கண்டிப்பாக தக்காளி சேர்ப்பாங்க. வீட்லேயே எங்கடா நம்மளுக்கு கொஞ்சம் தொக்கு பதம் வரணும்னா கண்டிப்பாக ஒரு 2 தக்காளியாச்சும் சேர்க்கலாமேட்டு. ஆனால் இந்த மதுரையில் பொறுத்த வரைக்கும் அந்த தக்காளியே இல்லாமல் அவங்க மசாலா வச்சு இந்த மதுரை மட்டன் மசாலா செய்வாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம தயார் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்தில் நம்மளுக்கு அருமையான மதுரை மட்டன் மசாலா கிடச்சிரும். இந்த 1/4 வேக்காட்டில் நீங்கள் வந்து உப்பு வந்து செக் பண்ணிக்கங்க. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஆட்டுக்கறி வேக வைக்கும் போதும் உப்பு சேர்த்துருப்போம். அதே வேக வச்ச சூப்பு தண்ணியை தான் நம்ம மசாலாக்கும் சேர்த்துருக்கோம். ஸோ நீங்கள் முன்னாடியே போட்டிங்கன்னா அதிகமாயிரும். எதுக்காக முன்னாடின்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் வதங்கிறதுக்காக நிறையா பேர் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி போட்டிங்கன்னா அதிகமாயிரும். கடைசி நேரத்தில் செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. நாங்கள் சேர்த்துக்கோம். மற்ற மட்டன் மசாலாவுக்கு என்ன கடைசியாக சேர்க்குறோம்? கடைசியாக மனம் போல் மல்லித்தலைங்க. மல்லித்தலை போட்டு ஒரு பெரட்டி அப்படியே நம்ம இறக்கிக்கலாம். ஏற்கனவே பார்த்தோம்னா மதுரை மட்டன் மசாலா அந்த மனமே தூக்குது. அதோட மல்லித்தலை போட்டால் சொல்ல வேணும். சுவைச்சு பார்த்தலாமா ஜாங்? கண்டிப்பாங்க. இதோ வாய் ஊறுது. நாங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த மதுரை மட்டன் மசாலா தரமாக தயாராகிடுது. சுவை எப்படி இருக்குன்ட்டு சுவைச்சு பார்த்துட்டு நாங்கள் ஏழை எளிய மக்களுக்கு பார்சல் பண்ணி கொண்டு கொடுக்க போகிறோம். தம்பி நல்லா உருளி எடுக்க முடியலீங்களா? எலும்பும் கொழுப்பு மட்டுமா ஜாங்? ஆமாங்க, இஸ்லாமியர் வீட்டு தால்ச்சா. எலும்பு தால்ச்சா வெங்காயத்தோடவே அது போட்டு வதக்கணும். ஆரம்பத்திலே சுவை முழுசும் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த வெங்காயத்திலேயே இது வதங்கும் போது குழப்புல உள்ளதெல்லாம் இறங்கி சூப்பராக இருக்குங்க தால்ச்சா. ஓப்பனிங்கா எப்படிங்க பார்த்தியா? துளசி பொன்னினா சும்மாவா? இந்த ஒரு வாசனை. வெங்காயம் தயிர் பச்சடி தரமாக ரெடி ஆயிடுச்சானே. ஒரு முட்டை, ஒரு சைவ பிரியாணி. நெய் சோறுண்ணே. பொன்னி அரிசி நெய் சோறுண்ணே. துளசி பொன்னிப்பா. ஆமாண்ணே. மடக்குங்கப்பா. மடக்கி நம்முடைய தீவிர ரசிகர் தெய்வத்திரு ஸ்ரீதரன் அவர்களுடைய பிறந்தநாளுக்காக அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே அழகாக பாதுஷா வாங்கி வச்சுருக்கோம். பார்சல் போட்டுற வேண்டியதான். தம்பி மட்டன் எலும்பு தால்ச்சா, நெய் முட்டை, சோறு, துளசி பொன்னி நெய் சோறு. இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் மதுரை மட்டன் மசாலா தால்ச்சாவோட அப்படி நெய் சாதத்தை எடுத்து அப்படி லபாக்குன்னு அடப்போம். தால்ச்சா மனமும்
நெய் சோறில் இருக்க அந்த நெய்யோட மனமும் சொல்ல வார்த்தையே இல்லைண்ணா. சுவை வேறு லெவல் மாஸ்டர். அட்டகாசமான சுவையில் இருக்குங்க. மதுரையில் நம்ம எப்படி சாப்பிட்டோமோ அந்த டேஸ்ட் அப்படியே இருக்குது. இன்னும் சொல்ல போனால் அந்த கடைங்களுக்குள்ளே போன உடனே நம்மளுக்கு ஒரு கிண்ணத்தில் கொண்டு வந்து வைப்பாங்க. அதோட வண்ணம், அந்த வண்ணத்துக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க அரைச்ச மதுரை மசாலா அதோட சுவையும் வெறும் மட்டன் மசாலா மட்டும் போட்டோம் அந்த சூப்போட சுவையும் சேர்ந்து இந்த நெய் சோறுக்கும் மட்டனுக்கும் அட்டகாசமாக இருக்குங்க. நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான் நெய் சோறுக்கே இவ்வளோ டாப்பாக இருக்குன்னா நீ ரசம் சோறு இருந்தால் எப்படி இருக்கும்? தரமாக இருக்குண்ணா. கறி வெந்த விதம், இந்த மசாலா அப்படியே அதில் ஏற்ற 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 மட்டன் மசாலாவும் நம்ம வறுத்த போட்ட மசாலாவும் வேறு லெவல். சுவை வந்து சொல்ல வார்த்தையே இல்லை. நல்ல மாஸ்டர்கள் கிடைக்கிறது வந்து உண்மையிலே ஒரு சாமிக்கு நிகழ் தான். ஏன்னா சாப்பாடு அந்த அளவில் தரனா சரி எலும்பை விட்டு கண்டி வருது. அந்த அளவுக்கு இளம் ஆட்டுக்கறி, எல்லா ஆட்டுக்கறியே நம்ம 4 விசில் தான் வச்சோம். 4 வேக்காட்டில் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட மசாலாவில் வெந்துச்சு. மீதி 1/4 வேக்காடு நம்ம வறுத்து அரைச்ச மசாலாலேயே வெந்தது. கறி உள்ள வரைக்கும் அந்த ஜூசினஸ் இறங்கி இருக்குங்க. வித்தியாசமாக இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. மதுரை மட்டன் மசாலாவை உங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் வீட்டு மக்களுக்கு போடுங்க. பிடிச்சிருந்தா கமாண்டில் எங்களுக்கு ஒரு லைக்கை போடுங்க. கமெண்டில் லைக் போடணுமா? லைக்கும் கமாண்டும் சேர்த்து போடுங்க. செம்மையாக இருக்குண்ணா. ஏன்னா இதை வந்து நம்ம சொல்கிறத விட சுவைச்சு பார்த்தா மட்டும்தான் தெரியும் அந்த டேஸ்ட்டு. பொருட்கள் ரொம்ப குறைவு, சுவை ரொம்ப 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 நிறைவு. நம்மளுடைய நண்பர் தெய்வ திரு ஜே ஸ்ரீதரன் அவருடைய பிறந்த நாளுக்காக ஏழை எளிய மக்களை கொண்டு போய் கொடுக்க போகிறோம். இல்லைம்மா, ஜே ஸ்ரீதரன் அவரோட பிறந்த நாளுக்காக சென்னையிலேருந்து கொடுத்துருக்காங்க. நன்றி நன்றி. தெய்வ திரு ஸ்ரீதரன் அவரோட பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க. தெய்வ திரு ஜே ஸ்ரீதரன் அவரோட பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கணும் சாமி, நான் வேண்டிக்கிறேன். சென்னையிலேருந்து அவங்க குடும்பத்தார் அம்மா தெய்வ திரு ஸ்ரீதரன் அவரோட பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க. சாப்பிடுங்க. தெய்வ திரு ஸ்ரீதரன் அவரோட பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க. தெய்வ திரு ஸ்ரீதரன் அவரோட பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க சென்னையிலேருந்து. வாழ்க வளமுடன். நன்றி. அம்மா தெய்வ திரு ஸ்ரீதரன் அவரோட பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க. தெய்வ திரு ஸ்ரீதரன் அவங்களுடைய பிறந்த நாளுக்காக சென்னையிலேருந்து விருந்து கொடுத்துருக்காங்க. ஐயா பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு, நூறாண்டு நூறாண்டு குடும்பம் அனைவரும் நோய் நோய் தீர்க்காயுசா இருக்கும். நமசிவாய. நீங்கள் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களும். தெய்வ திரு ஸ்ரீதரன் அவருடைய பிறந்த நாளுக்காக உங்கள் குடும்பத்தார் சென்னை சைதாப்பேட்டையிலேருந்து விருந்து கொடுத்துருக்காங்க. ஐயா சென்னையிலேருந்து விருந்து கொடுத்துருக்காங்க. ஐயா சுவாமி தெய்வ திரு ஜே ஸ்ரீதரன் அவருடைய பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்க. அனைவருக்கும் செல்வாக்கையோடு நல்லா இருக்கணும், நல்லா எல்லாரையும் காப்பாற்றணும். நீங்கள் கொடுத்தவங்களுக்கு நன்றி. நல்லா குடும்பம் நல்லா இருக்கட்டும், அவங்க நல்ல வாழ்க்கை நல்லா இருக்கட்டும். 3 வயசு கால் வயசு நல்லா இருக்கும். அம்மா தெய்வ திரு ஜே ஸ்ரீதரன் அவருடைய பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்க உங்கள் குடும்பத்தார். ஐயா தெய்வ திரு ஜே ஸ்ரீதரன் அவருடைய பிறந்தநாளுக்காக அவங்க குடும்பத்தார் சென்னையிலேருந்து கொடுத்துருக்காங்க. கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கணும் ஐயா. தெய்வ திரு ஜே ஸ்ரீதரன் அவங்களுடைய பிறந்தநாளுக்காக சென்னையிலேருந்து விருந்து கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு மக்கள் பார்த்துருப்பாங்க எப்படி ஒரு மதுரை மட்டன் மசாலா செய்கிறதுன்னு பார்த்துருப்பாங்க. அதை செஞ்சோ ஏழை எளிய மக்களை கொண்டு போய் கொடுத்தா அவங்க முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் இருந்துச்சுன்றதையும் பார்த்துருப்பீங்க. இந்த சந்தோஷத்துக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தோம்னா ஐயா தெய்வ திரு ஜே ஸ்ரீதரன் அவருடைய பிறந்த நாளுக்காக அவங்களுடைய அன்பை என்றும் மறவாத அன்பான மனைவி தீபா அவர்கள் மற்றும் ரங்கநாயகி அவர்கள் சைதாப்பேட்டை சென்னையிலேருந்து விருந்து கொடுக்க சொன்னாங்க. அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம நண்பருக்கு பிடிச்ச உணவாக சமைச்சு 2 நாளாக கொண்டு போய் கொடுத்தோம். அந்த ஐயாவோட ஆசீர்வாதமும் இன்னைக்கு பசியாரண ஏழை எளிய மக்களின் ஆசீர்வாதமும் அந்த குடும்பத்துக்கு என்றைக்கும் நீடித்து நிலைச்சு நிற்கணும் என்று கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியாரண ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் இறைவனை பிரார்த்திக்கிறோம். இந்த மாதிரி விருந்தெல்லாம் நீங்களும் ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. கட்டுறது கையில சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் என் பேஜ் இருக்குது, அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் என் பேஜ் இருக்குது, பேஜ் நேம் கட்டுறது கேள்வி பாண்டி. இந்த பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் கனவு தோட்டத்துக்கு நீங்கள் வரணுன்னா எப்போ இருந்தாலும் அந்த கீழே வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். திருச்சி, மதுரை, புதுக்கோட்டை, இந்த பக்கம் பொன்னமராவதி, எந்த பக்கம் இந்த சுற்று வட்டாரத்தில் எங்கே வந்தீங்கன்னாலும் எங்கள் கட்டுறது கேள்வி கனவு தோட்டத்துக்கு வாங்க. எங்களோட சேர்ந்து நல்ல சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். இயற்கை வளம்
கொட்டி கிடக்குதுங்க எங்கள் தோட்டத்தில். 6 மாதத்துக்கு முன்னாடி வந்தோம், இன்னைக்கு தான் ஊருக்கு போகிறான்.